ஹாய் ஹலோ சார், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ்லேருந்து பார்த்துருக்கீங்க. தமிழ்லேருந்து பார்த்தா சூப்பராக லவ் சாங் எடிட்டர் சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஆப்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட பேஜுக்கான லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணால் ஃபாலோ பட்டனுக்கு மேலே ஆப்கான லிங்க் வந்துருக்கும். கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ப்ராஜெக்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துருங்க, ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் எந்த பிக் வந்து ஆட் பண்ணி போகலாம் பிக்கு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. மேலே பாருங்கள் ரெஸ்ட் ஆஃப் 3 கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணி ஃபில் செட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் லேயர் இருக்கும். அது எண்டு வரையும் போய்ட்டு இமேஜில் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயர் இருக்கும், குரூப்க்கான லேயரு. அந்த குரூப்க்கான லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து லேயர் வந்து இங்கே கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இந்த கேமரா ஆப்ஷனை இது வந்து ஆன் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து சென்டர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். இங்கே டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணிங்க. இப்போ கீழே பாருங்கள் இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு மேலே சர்ச் ஐகானில் கிளிக் பண்ணியிருக்கோன்னா இருங்க. கீழே பார்த்தா கலர் லைட் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து தேர்ட் லைனில் ஸ்டேஷன் வைப்ரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு வால்யூம் வந்து -100 வந்து ஃபஸ்ட்டில் வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, செட் வந்து கொடுத்துட்டிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லேயர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லேயர் இருக்கு பாருங்கள். இமேஜ் எல்லாத்தையும் மேலே இருக்க குரூப் லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சைடில் இங்கே பாருங்கள் செகண்ட் ஒரு குரூப் ஆகிடும். டாப்பில் இருக்கல செலக்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி இருந்து ரிசல்ட் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ அந்த குரூப் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆட் பார்டர் கிளிக் பண்ணிட்டு சென்டர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷேடோவில் போய்ட்டு எனேபிள் வந்து பண்ணிட்டு ஒரு 20% வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, வால்யூம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டுக்கான ரிசல்ட் வந்து மாதிரி வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் கலர் லேயர் வந்து டேரக்ட் லேயர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குரூப்புக்கான ஒரு டேரக்ட் லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த குரூப்பில் இங்கே ஃபஸ்ட்டு இந்த லேயர் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லேயர் எப்படி சொல்கிறாங்களா, இங்கே கீழே பாருங்க இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். டேட்டா கலர் அண்ட் ஃபில் போங்க. இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே பிக்கை வந்து கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, பிக்கு வந்து ஒரு 4:5 ரேஷியோ இருக்கிற பிக்கை வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, எப்படி வந்து ரீசைஸ் வந்து பண்ணுறதுலாம் சிம்பிள் தான், இருங்க சொல்லிடுறேன். ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். ஒரு 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் அப்படி யாராவது பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி ட்ராப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து ரிமூவ் பண்ண பிக்கை வந்து ஆட் பண்ணால் அது வந்து நான் பார்த்தா ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுவேன். உங்கள்கிட்ட வேறு எதனா ஆப் இருந்தால் அந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தா பேக்ரவுண்டில் அதை 4:5 ரேஷியோ பிக்கை ஆட் பண்ணிருப்பீங்க. அப்படியே மேலே பார்த்தா இந்த பிக்கோட இமேஜை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கு மேலே பார்த்தா குரூப் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அந்த குரூப் லேயரை கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள ஒரு ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். சேம் கலராக ஃபில் போங்க. இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து ஃபோல்டரில் வந்து ரிமூவ் பண்ண பிக்கை வந்து ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆட். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிக் இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, பேக்கில் ஆட் பண்ணுற பிக்கோ ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுற ஒரே பிக் ஆட் பண்ணி நான் வந்து மாற்றி ஆட் பண்ணிட்டேன். இருக்கட்டும் விடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி லைனாக ஒரு பிக்கை வந்து குரூப் ஐகான்லையும் பேக்ரவுண்ட்லையும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து அது வந்து கொடுத்துரும். எடிட்டிங் ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் வேறான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து பிடிச்சா வரும் லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா.